Hello friends, welcome back to our channel MRs Diya. நம்ம வந்துட்டு இன்னைக்கு aari embroidery tutorialல வந்துட்டு thambur stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். thambur stitchங்கிறது வந்துட்டு chain stitchலயே வந்துட்டு நம்ம filling stitch போடுறதா வந்துட்டு thambur stitchன்னு சொல்வாங்க. எப்பவுமே வந்து நம்ம thambur stitch போடும்போது வந்துட்டு அவுட்லைன் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு டிசைன் போடிங்கனா அந்த டிசைனோட அவுட்லைன் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்டர் லைன்ல இருந்துட்டு சுத்தி நம்ம போட்டுட்டே வரணும். இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா வந்துட்டு சென்டர்ல இருந்து நாம ஆரம்பிப்போம் thambur stitch. சென்டர்ல இருந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே வருவோம். வெறும் செயின் ஸ்டிட்ச் வந்து நெருக்கமா போட்டுட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஃபில் பண்ணி முடிப்போம். அடுத்து தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா ஒரு டயகிராம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாவும் போடுறது அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம thambur stitch போடலாம். இந்த மாதிரி 3 டைப்ஸ்ல நம்ம போடலாம். இப்போ வந்துட்டு திலகம் ஷேப் வந்து நான் போட்டுருக்கேன். இப்போ திலகம் ஷேப்ல வந்துட்டு நம்ம அவுட்டர்ல இருந்துட்டு ஃபில் பண்ணிட்டு போலாம். இப்போ நான் திலகம் ஷேப்ல போட்டுக்கறனால நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு திலகம் ஷேப் போடும்போது கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க போய்ட்டு finish பண்ணி போடுவோம். இங்க thambur stitchல வந்துட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே பேக் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. thambur stitch போடும்போது பாத்தீங்கன்னா செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப பெருசா போடாதீங்க. ஓரளவுக்கு சின்ன ஸ்டிச்சஸா போடுங்க. ரொம்ப சின்னதும் இல்ல, ரொம்ப பெருசும் இல்ல. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த டர்னிங்ஸ்ல எல்லாம் கரெக்ட்டா வரும். thambur stitch போடும்போது கொஞ்சம் மெதுவாவே போடுங்க. ரொம்ப ஃபாஸ்டா போடிங்கனா கொஞ்சம் கேப் உங்களே அறியாம நீங்க ஃபாஸ்டா போடும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வர ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பிகினர்ஸா நம்ம வந்துட்டு பிராக்டீஸ் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் மெதுவாவே பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டிட்ச் போட்டுட்டு நான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்பக்கமா திருப்பிக்கிறேன். உள்பக்கமா திருப்பி நம்ம முதல்ல போட்ட செயின் ஸ்டிட்ச்க்கு பக்கத்துலயே நம்ம ஏற்கனவே அதுல டபுள் செயின் ஸ்டிட்ச் பிராக்டீஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி பக்கத்துல நம்ம முதல் செயின் வந்துட்டு எவ்வளவு போட்டோமோ அந்த அளவுக்கு லாஸ்டா வந்து finish பண்ணும்போது வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன்ல முடியும். இந்த இடத்துல நாட் போட்டுருக்கேன். இப்போ நான் போட்டதுல வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கு. கேப் இருந்தா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல இப்படியும் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணலாம். இதே வந்துட்டு கேப் இல்லாம ஃபில் பண்ணனும்னா நம்ம வந்துட்டு சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல வந்துட்டு நம்ம சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் சின்ன திலகம் தான் போட்டுருக்கேன். அதனால ஒரு 3 ஸ்டிச்சஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். டயகிராம் வந்து நீங்க எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு சென்டர்ல ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே நான் டர்ன் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் இன்னர் லிங்க்லேருந்து போட்டு முடிச்சிட்டோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் இருந்துட்டு லைனாக போட்டு வந்து முடிச்சோம். அதில் கேப்ஸ் இருக்குது. இதில் கேப்ஸ் இருக்கும்போது மறுபடியும் வந்துட்டு நீங்கள் எங்கெங்கே கேப் இருக்கோ மறுபடியும் அங்கே செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு. தேர்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் இந்த டிசைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு முடிச்சிருங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி இப்படி நேராக அப்படியே கொண்டு போயிடுங்க ஸ்டிச்சஸ். இப்போ இங்கேருந்து அப்படியே டர்ன் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடும் வந்துட்டு இதே மாதிரி நேராக ஃபில் பண்ணிக்கலாம். இதான் இந்த 3 டைப்ஸு. தாம்பூர் ஸ்டிச் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப். இது வந்து எந்த செயின் ஸ்டிச்லேயே வந்துட்டு நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது தான் தாம்பூர் ஸ்டிச்சு. நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் ஃபில் பண்ணலாம். பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.